இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். தொப்புள் கொடியுடன் நுவரெலியா கிரகரிவாவி கரையில் கண்டெடுக்கப்பட்ட சிசு. 40 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சாரதி. 2026 இந்திய வரவு செலவு திட்டம். இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு. ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்கும் முதியவர்களுக்கு எச்சரிக்கை. பனிச்சிறுத்தையுடன் செல்ஃபி எடுத்த இளம் பெண்ணிற்கு நேர்ந்த கதி. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பாலுபிரியா. இன்று காலை நுவரெலியா கிரகரிவாவி கரையில் புதிதாக பிறந்த சிசு ஒன்றின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வாவியில் படகு சவாரியில் ஈடுபடும் ஊழியர்கள் மற்றும் உயிர்காப்பு போலீசார் வழங்கிய தகவலின் பேரில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட போது சிசுவின் உடலில் தொப்புள் கொடி இன்னும் காணப்படுவதால் இந்த பிரசவம் ஒரு வைத்தியசாலையில் நடந்திருக்க வாய்ப்பில்லை என போலீசார் சந்தேகித்துள்ளனர். தடயவியல் சோதனைகள் நிறைவடைந்த பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை நெல்டன்டா இணையிலிருந்து தெரிவகன் நோக்கி பயணித்த பேருந்து ராசிங்கொள்ள முதலாவது வளைவு பகுதியில் வைத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. 40 அடி பள்ளத்தில் விழுந்திருந்த பேருந்தை கைத்திறங்குகளை பயன்படுத்தி நிறுத்தி அதிலிருந்து 40 பயணிகளின் உயிரை காப்பாற்ற வலப்பனை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவை சேர்ந்த சாரதி சமன் திலகசிறி செயற்பட்டுள்ளார். டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மிக குறுகிய மற்றும் வளைவுகள் நிறைந்த அந்த வீதியிலேயே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக சாரதி தெரிவித்துள்ளார். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று இந்திய பாராளுமன்றத்தில் 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்துள்ளார். இது அவர் தாக்கல் செய்யும் 9வது வரவு செலவு திட்டமாகும். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை மையமாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் உட்கட்டமைப்பு, விவசாயம், தொழில்நுட்பம் மற்றும் அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதியுதவியில் இம்முறை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. வங்கியில் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடி வந்த நபர் ஒருவரை தெற்கு களுத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 11 வங்கி அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர் பொலனறுவை பகுதியை சேர்ந்த 42 வயதுடையவர் என போலீசாரின் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. வடக்கு சீனாவில் வனவிலங்கு ஒன்றிற்கு மிக அருகில் சென்று செல்பி எடுக்க முயன்ற இளம் பெண்ணொருவர் பனிச்சிறுத்தையின் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்துள்ளார். வடக்கு சீனாவின் பியோன் கவுண்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கெகதுவோகாய் யுனெஸ்கோ உலக புவியியல் பூங்காவின் தலட் கிராம பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கிருந்து பனிச்சறுக்கு பயிற்சியாளர் ஒருவர் உடனடியாக தனது பனிச்சறுக்கு கம்புகளை வேகமாக அசைத்து சிறுத்தையை விரட்டியதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது.